இது லக்கி கேள்வி தாங்க. பழைய பேர் அதே வீடியோ காட்டணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா சில விஷயம் சொல்லணுன்றதுனால. இந்த தடவை இந்த ஹாஸ்பிட்டல் போனதுக்கு வந்து அவங்களுக்கு ரூ. 1500 ஆச்சு செலவே. ஏன் அந்த பில் எல்லாம் ஆட் பண்ணலான்னு கேட்பீங்க. அது என்னன்னா சிலர் வந்து அந்த பில்லில் இருக்க மருந்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து நானும் இல்லை, பொதுவாக போடுறவங்க எல்லாருக்கிட்டையுமே இதை பார்த்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்க மனநிலைமை ஒவ்வொரு மாதிரி போது புரிய வைக்கிறதும் சிரமத்துலேயே இருக்குது. அப்படின்னு போது நாங்கள் பில்லு ஆட் பண்ண விரும்பலை. தனிப்பட்ட முறையில் இந்த பிள்ளைங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க என்னோட ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த பில்லு எல்லாத்தையுமே கிளியராக அனுப்பிச்சி விட்றேன். ஏன்னா இது பொதுப்படியாக போட போகுது. நிறைய பிள்ளைகள் இதனால் பாதிக்கப்படுறாங்கன்றதுனால நான் இதை அவாய்ட் பண்ண விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த பிள்ளைங்கள் எல்லா பிள்ளைங்களும் மருந்து சாப்பிட்ருவாங்க சொல்ல முடியாது. சில பிள்ளைங்க மருந்து சாப்பிட மாட்டாங்கன்னு போகும்போது இந்த டாக் ஃபுட் சும்மா ஒரு 2 பீஸ் வந்து மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுங்க. அதே மருந்து சாப்பிட்ட பிறகும் அவங்களுக்கு ட்ரீட் மாதிரி அவங்கள வந்து நல்ல பொண்ணு நீ நல்லா சாப்பிட்டுட்ட அப்படின்னு அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கோசம் மருந்து சாப்பிட்ட பிறகு ஒரு 2 கொடுத்தீங்கன்னா அவங்க மருந்து சாப்பிட மறுபடியும் வருவாங்க. இல்லைன்னா மருந்து சாப்பிட வரவே மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க.